இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் திமுக காங்கிரஸ் தொகுதி உடன்பாடு தொடர்பாக நேற்று டெல்லியில் ராகுல் காந்தியை திமுக எம்பிக்கள் குழு தலைவர் கனிமொழி சந்தித்திருக்கிறார். இது குறித்து திமுகவுடைய செய்தி தொடர்பு துறை தலைவர் டி.கே. இளங்கோவனிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த ஒரு பேச்சுவார்த்தை நேற்று நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு குறிப்பாக சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதாக தகவல் வெளியாகிறது. திமுக என்ன மாதிரியான? அதாவது காங்கிரஸ் எங்கள் கூட்டணியில் இருக்கிறது. இதுவரை காங்கிரஸின் தேசிய தலைவரோ அல்லது மாநில காங்கிரஸ் தலைவரோ நாங்கள் திமுகவோடு இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கலாம், அது அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம். நேற்றைய தினம் நாடாளுமன்ற கூட்டம் நேற்று தொடங்கியது. அது நாடாளுமன்ற கூட்டம் தொடங்கிய நிலையில் நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் பேசியிருப்பது என்பது இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்புவதற்கு என்ன பிரச்சனைகளை எழுப்பலாம், குறிப்பாக ஆளுநர் நடவடிக்கைகள். ஆளுநர் கேரள சட்டமன்றத்தில் பேச மறுத்திருக்கிறார், கர்நாடக சட்டமன்றத்தில் பேச மறுத்திருக்கிறார், தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் வந்துவிட்டு பேசாமல் சென்றிருக்கிறார். இதையெல்லாம் வைத்து எப்படி இதை நாடாளுமன்றத்தில் எழுப்புவது, நாடாளுமன்றத்திலே இந்த நிதிநிலை அறிக்கை கால கூட்டத்தொடரிலே என்னென்ன பிரச்சனைகள் எழுப்பலாம் என்று கூட பேச சென்றிருக்கலாம். அது பேசுவது வழக்கமாக பேசுவது தான். ஆனால் தேர்தல் குறித்து பேசியிருக்கிறார்களா என்ற செய்தி இன்னும் வரவில்லை. கனிமொழி அங்கேயே தான் இருக்கிறார், டெல்லியிலே. அவர் வந்தால்தான் அது தெரியும். குறிப்பாக திமுக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக எழுப்பி வருகிறார்கள். இது குறித்தெல்லாம் கூட ஆலோசிக்கப்பட்ட வாய்ப்பு இருக்கிறதா? இது எந்த வட்டத்திலான தலைவர்கள் பேசுவார்கள்? எங்களை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரோ அல்லது தேசிய காங்கிரஸ் கமிட்டி தலைவரோ இது குறித்து பேசவில்லை. ராகுல் காந்தியும் பேசவில்லை. இந்த டெல்லியிலே காங்கிரஸ் தலைமை திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கென்று ஒரு 5 உறுப்பினர் குழுவையும் நியமித்திருக்கிறார்கள். எனவே இதுவரை அவர்கள் அந்த குழு தலைவரே நேற்று இன்னும் பேச எங்களை அழைக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறாரே தவிர வேறு கருத்து சொல்லவில்லை. எனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தொடர்ந்து திமுகவோடு தான் இருக்கிறார்கள் என்பது, அதற்கு எதிராக இல்லை என்பதை அவர்கள் தலைவர்கள் சொல்லவில்லை. சில பேர் அந்த கட்சியிலே இருக்கிறவர்கள் எது வேண்டுமானாலும் பேசலாம். செல்வப்பெருந்தகையோ அல்லது தேசிய காங்கிரஸ் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையோ அல்லது ராகுல் காந்தியோ இது குறித்து எதுவும் பேசவில்லை. அவர்கள் பேசினால்தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும். இன்றைக்கு இந்து பத்திரிகையில் முதல் பக்கத்தில் வந்திருக்கு, இது ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்ததாக வந்திருக்கு. அதே போல் கமிட்டி சம்பந்தமாக குறிப்பாக வழக்கமாக நீங்கள் ஒரு கமிட்டியை போடுவோம், நீங்கள் கூட தேர்தல் அறிக்கை கமிட்டியில் இருக்கீங்க. இந்த கமிட்டி 2024 டிஆர் பாலு தலைமையில் ஒரு கமிட்டி போட்டீர்கள் பேச்சுவார்த்தைக்கு. இப்போ பிப்ரவரி 3ஆம் தேதிக்கு பிறகு இந்த கமிட்டி இருக்கும் என்று தகவல் வந்திருக்கின்றன. இது குறித்து இது காலம் நிறைய இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் தான் தேர்தல். இந்த கூட்டணி இப்பொழுது ஒன்றாக இருக்கிறது. இதில் வேறு எந்த இதுவும் இல்லை. அவர்கள் சில அதிக எண்ணிக்கையில் எல்லா கட்சிகளும் அவர்கள் வளர வேண்டும் என்று நினைப்பார்கள். அது இயல்பான ஒன்று. ஒரு சில கட்சிகள் கடந்த தேர்தல் போட்டியிட்டதை விட சற்று அதிகமாக எண்ணிக்கையில் தொகுதிகள் கேட்கலாம். அதையெல்லாம் பேசி முடிவு செய்வோம். அது வரும். அது பேச்சுவார்த்தை தொடங்கும் இடையிலே வரும். அதற்கு இன்னும் அவசரம் இல்லை. நீங்கள் சொன்னது போல குறிப்பாக ஆட்சியில் பங்கு குறித்த கோரிக்கையை டெல்லியில் இருக்கக்கூடிய மேலிட தலைமை கேட்கவில்லை என்றது புரிந்து கொள்ளலாமா? அதாவது இப்போ என்ன பிரச்சனை என்றால், திமுக கூட்டணியிலே 10 கட்சிகளும் தொடர்ந்து 3வது முறையாக இணைந்து பணியாற்றுகின்றன. எனவே எங்களுக்குள்ள பிரச்சனை தொகுதி எண்ணிக்கையில் தான் வரக்கூடும். ஆனால் என்டிஏ கூட்டணியிலே புதிதாக அவர்கள் ஆட்களை இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். காரணம், அவர்களுக்கு ஆள் தேவை. திமுக கூட்டணி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணியாக தொடர்கிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தலிலிருந்தே வெற்றிகளையும் பெற்று வருகிறோம். எனவே எங்களுக்கு அந்த அச்சம் இல்லை. எங்களுக்கு கால அவகாசம் இருக்கிறது. அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் இன்றைக்கு ஒருவர் சேருகிறார், நாளைக்கு ஒருவர் சேருகிறார். அவர்கள் இன்னும் விஜய்க்கு ஒரு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய படத்தை வெளியிட அனுமதி தர மறுக்கிறார்கள். அவர் மீது உள்ள வழக்கு சம்பந்தமாக குற்றச்சாட்டு விசாரணை நீண்டு கொண்டே போகிறது. இது போன்ற அச்சுறுத்தல்களெல்லாம் அங்கே இருக்கின்றன. எனவே சில கட்சிகளை அவர்கள் எப்படியாவது இழுக்கலாம் என்று பார்ப்பார்கள். ஏனென்றால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் பெரிய கூட்டணி அமைக்க வேண்டும் அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தமிழகத்துக்கு செய்கிற துரோகத்தினால் தமிழக மக்கள் அவர்களை எந்த காலத்திலும் ஆதரிக்க மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற ஒரு அந்த திமுகவுடைய கோட்பாட்டில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். அதுதான் எங்கள் நிலைப்பாடு. அண்ணா சொன்னது, கலைஞர் அதை மறுபடியும் அது உறுதி செய்தது. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியும் பேசுவோம்.
பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் ரமேஷ்.